ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களிடம் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நம்ம யூடியூப்பை பற்றி தாங்க. நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க, எல்லாருமே யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போட்டுன்னு தான் இருக்கோம். நிறைய பேர் நினைப்பேன், வெளியில் சொல்லுவாங்க, ஓ யூடியூபா அப்படின்னா இவங்க லட்சமாக சம்பாதிப்பாங்க, சீக்கிரமாக கார் வாங்கிடுவாங்க, வீடு வாங்கிடுவாங்க, பைக் வாங்கிடுவாங்க, நிறைய ஜுவல்ஸ் வாங்கிடுவாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது. யூடியூப்பில் சாதாரணமாக வீடியோ போடுறவங்கள சம்பாதிக்க முடியாது. சரி, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கோங்க, ஒரு லேக்ஸ் கணக்கில் சம்பாதிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 10,000 சம்பாதிப்பாங்க. அதுவும் அவங்க தொடர்ந்து வீடியோ போட்டுனே இருக்கணும், வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைப் வந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி தான் சம்பாதிக்க முடியும். எதுக்கு இப்போ நான் இதை சொல்ல வரேன்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் புலிவால் பிடித்த மாதிரி ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும். விடவும் முடியாது. விட்டுலாமன்னு பார்த்தாலும் எல்லோரும் வீடியோ போடுறாங்களே, நாமளாக போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். சரிங்களா? விடவும் முடியல, இழுத்து வச்சுக்கவும் முடியல. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேருடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்பை நம்பி தான் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ப்ரைவேட் கம்பெனி தான் ப்ரைவேட் கம்பெனி ஏதோ ஒரு வேலையை விட்டுட்டு முழு நேரம் யூடியூப்பே தொழிலாக நினச்சிட்ருக்காங்க. அது தப்புங்க. யூடியூப் நிரந்தரமான வருமானத்தை தராது. இதை மனசில் தயவுசெய்து எல்லாருமே பதிய வச்சுக்குங்க. நமக்கு எப்போதுமே மாதம் ஒரு நிரந்தரமான வருமானம் வரும்படி பார்த்துக்கிட்டு தான் இதை நம்ம சைடில் வச்சுக்கணும். இப்போ யூடியூப்பு எந்த கண்டென்ட் அதிகமாக ஓடுது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் போகும். அது கூட வீட்டில் இந்த சாம்பார் ரசம் அது இதுன்னு வச்சாலும் கூட அந்தளவுக்கு ஓடுறது கிடையாது. பலவிதமான ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டம் செய்து அவங்க எதிர்க்க சமைச்சு காட்டி, இல்லை அவங்க எதிர்க்க சமைச்சு கொண்டு சாப்பிட்டு காட்டணும். அதனால் நிறைய பேர் பணத்தை கடன் வாங்கியாவது ஒரு 4-5 ஐட்டமாவது செய்துட்டு நம்ம சமைச்சு காட்டும்போது கொஞ்சம் வியூஸ் போகுது. அந்த மாதிரியும் பார்க்குறாங்க. பணம் வரும்போது சம்பாதிச்சிக்கலாம். முதல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா அல்ல ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணால், ஒரு மீன், ஒரு சிக்கனு, ஒரு மட்டனு எல்லாத்தையும் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வச்சு ஒரு நாளைக்கு அத்தனை ஐட்டம் செய்து மக்கள் முன்னாடி வச்சு அதை அவங்க எதிர்க்க நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு வியூஸ் ஓடுது. அதை தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நம்ம செலவு பண்ணலாம், மாதம் 30,000 ஆகுது இல்லைங்களா? ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம், யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் வியூஸை பிறகு நம்ம இதை அதை எடுத்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையிலையும் சில பேர் டெய்லியும் செலவு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. 1. 2வது விலாக்ஸ், மினி விலாக்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்கிற மாதிரி விலாக்ஸ் போடுறாங்க. வீடு பெருக்கிறது, சாமான் தைக்கிறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரிலாம் விலாக்ஸ் போடுறாங்க. அது ஓரளவுக்கு தான் ரீச் ஆகுமே தவிர அந்த அளவுக்கு ரீச் ஆகுதில்ல. மேக்ஸிமம் ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியே போய் அவுட்டரில் போய் ஷூட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நாங்கள் ஷாப்பிங் போகிறோம், இங்கே இதை வாங்குகிறோம், இங்கே அதை வாங்குகிறோம், ஜுவல்ஸ் வாங்க போகிறோம், கார் வாங்க போகிறோம், பைக் வாங்க போகிறோம், இந்த பொருள் வாங்க போகிறோம், அதை வாங்க போகிறோம், இது வாங்க போகிறோம், டெய்லியும் வெளியில் போய் ஷூட் பண்ணி வீடியோ போடுறது தான் அதிகமாக போகுது. அவங்க தான் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணிப்பு யூடியூப்பில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான். அப்போது இன்னொரு விஷயம் கிளாமர் அதிகமாக, யாருமே நான் தப்பாக சொல்லலை, எல்லா வியூவர்ஸ் பற்றியும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் கிளாமர் அதிகமாக ஓடுது. 1000 பேர் கமெண்ட்ஸில் நம்ம திட்டினா கூட அதுதான் அதிகமாக ஓடுது. கிளாமர், பலவிதமான சமையல், கடன் வாங்கியாவது நீங்கள் ஒரு நாளைக்கு அவ்வளோ சமையல் ஐட்டம் செய்து காட்டணும். 2வது வெளியில் போய்ட்டு நீங்கள் கடன் வாங்கியாவது வெளியில் போய்ட்டு ஒரு கார் வாங்குறதோ, பைக் வாங்குறதோ, ஜுவல் வாங்குறதோ, அங்கே போகிறது இங்கே போகிறது, ஒரு சின்ன வீடியோ, குழந்தைங்களுக்கு இது வாங்குகிறேன் அது வாங்குகிறேன், என் குழந்தை இதை கேட்டுச்சு, என் குழந்தை அது கேட்டுச்சு அப்படின்னு அந்த வீடியோஸ் போடும்போது நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் அதுலேயே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி தான் ஓடும். நம்ம சின்ன வீட்டில் உட்காந்துக்கிட்டு 4 செவத்துக்குள்ளே ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டு 4 செவத்துக்குள்ளே காமெடி பண்ணிக்கிட்டு நமக்குள்ளேயே ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு போட்டோம்னா அந்த அளவுக்கு அது ரீச் ஆகாது, அந்த அளவுக்கு வருமானத்தையும் கொடுக்காது. அதான் சொல்கிறேனே, என்ன சொல்கிறதுனா, ஆசை அதிகமாக தூண்டக்கூடிய விஷயம் யூடியூப். ஆசையை அதிகமாக தூண்டும். மற்றவங்களும் போடுறாங்க, நாமளும் போடணும், மற்றவங்க மாதிரி நாமளும் சம்பாதிக்கணும், மற்றவங்க மாதிரி நாமளும் வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஏற்கனவே செய்கின்ற வேலையை விட்டுட்டு இதில் முழு நேரமாக வேலை பார்க்குறவங்க நிறைய பேர். நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து யூடியூப்பை ஃபுல்லாக நம்பாதீங்க. மாத வருமானம் வர மாதிரி பார்த்துங்க. இதை நம்பி உங்கள் குடும்பத்தை விட்டுறாதீங்க, உங்கள் வேலையை விட்டுறாதீங்க. சரிங்களா? யூடியூப்பு நிரந்தரமான வருமானத்தை தராது. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இது யூடியூப்பை பற்றி. 2வது ஒரு விஷயம் அவார்டுன்னு சொல்கிறாங்க. அவார்டுனா என்னங்க? நம்முடைய திறமையை பார்த்து யூடியூப்
காரனே கொடுக்கறது அவார்டு. அதுதான் அவார்டு. நமக்குள்ளேயே நாம் காசை போட்டு அவார்டு வாங்கிக்கிறது அவார்டு கிடையாது. அது வந்து தற்பெருமை. அதனால் ஒரு பயனும் கிடையாது. இன்னொன்று, நம்ம நல்லா வீடியோஸ் போட்டோன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய வியூஸு, மக்கள்கிட்டேருந்து நமக்கு பெருகின்ற அன்பு, ஆதரவு, இது ஒரு அவார்டு. இதுதான் நிறைய பேர் அவார்டு வாங்க போகிறோன்ட்டு 2000 ரூபா 3000 ரூபா கட்டி அந்த 2000 ரூபா 3000 ரூபாயில் அவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயா, ரூம் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, கொடுக்குறாங்க, ரூம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ, கையில் ஒரு கப்பு, கழுத்தில் ஒரு ரோப்பு, அதுதான் அவார்டு. நீங்களா காசு கொடுத்து வாங்குறது அவார்டு. யூடியூப் கார்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த சில்வர் இது கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான அவார்டு. நம்ம திறமையை பார்த்தா அவங்க கொடுக்கணும். சரிங்களா? இது ஒரு விஷயம். நிறைய பேர் அந்த மாதிரி போய் வாங்குறீங்க, அது உங்கள் விருப்பம். இதில் ஒரு விஷயம் என்ன குளறுபடி நடக்குது இந்த அவார்டு ஃபங்க்ஷன் போகிறவங்கக்கிட்ட நான் நியூஸ் கேட்ட வரையும் என்ன விஷயம் நடக்குதுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த அவார்டு கொடுக்குற இடத்துல. நான் எல்லா அவார்டு ஃபங்க்ஷனையும் சொல்ல, நான் கேள்விப்பட்ட போன வாரம் எங்கேயோ ஒரு அவார்டு நடந்திருக்கு, அந்த இடத்துல கேள்விப்பட்ட வரையும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை 5 வயசுலேருந்து 80 வயசு கிழவு வரை யாருமே விடுறது கிடையாது. நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்து நான் கலங்கி போயிட்டா, நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு அதை பற்றி. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு வந்து நீங்கள் அவார்டு வாங்க போகும்போது போக்குவரத்தில் என்ன வேணால் நடக்கலாம். அங்கே அவார்டு வாங்குகிற இடத்துல வந்து பல பேர் வராங்க, என்ன வேணால் நடக்கலாம் இல்லைங்களா? அப்போது பெண்களுடைய பாதுகாப்பு, நம்முடைய பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம போகிறோம், பணத்தை கட்டிட்டு தான் போகிறோம். அங்கே வந்து சாப்பிட்றீங்களா, ஒரு டீ குடிக்கிறீங்களா, அப்புறம் ரூம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே கிடையாதான். ஒன்றுமே யாருமே வந்து சீன்றது கூட கிடையாது. அவங்கவுங்க பாட்டுன்னு அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இன்னொரு விஷயம் வந்து, ஒரு அம்மா வந்து அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஜுவல்லாம் எடுத்து பர்ஸில் போட்டுக்கிட்டு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே போனவொடனே நம்ம ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு அவார்டு வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த ஜுவல்ஸே காணாமல் போயிடுச்சான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், 4வது ஒரு விஷயம் என்னென்னு கேள்விப்பட்டேன்னா, அவார்ட் ஃபங்க்ஷனை சொல்கிறாங்க, உங்களுடைய ஹஸ்பண்டோடு குழந்தைங்களோட ஃபங்க்ஷனுக்கு வரலான்ட்டு சொல்கிறாங்க. அப்படி வர முடியாதவங்க தனியாக கூட போயிட்டு வரலாம். ஆனால் நிறைய பேர் தன்னுடைய உண்மையான கணவரோடு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வருவது இல்லை. இல்லீகல் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு வேறொரு ஆணோட, வேறொரு தொடர்பு உள்ள ஒரு பெண்ணோடவோ இல்லை ஒரு ஆணோடவோ வந்து தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு புகாரும் நான் சொல்லலைங்க. அவார்டு நடக்கிற இடத்துல நடந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதை நான் நியூஸ் மூலமாக கேட்டேன். இதுதான் உண்மையிலே நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் பணத்தை கொடுத்து அவார்டு வாங்குறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் பெண்கள் ஆகிய நாம் தான் உஷாராக இருக்கணும். நாம் வந்து உஷாராக இல்லாமல் கண்ட இடத்துக்கு போயிட்டு நம்ம சுற்றிக்கிட்டு நம்ம அப்புறம் இதை இழந்துடுச்சு, அதை போயிடுச்சு, இதை அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நம்முடைய பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது. 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று, யூடியூபை நம்பி உங்கள் குடும்பத்தையும் உங்கள் செய்கின்ற வேலையும் தயவுசெய்து விட்டுடாதீங்க. இது நிரந்தரமான வருமானத்தை தராது. ரொம்ப நம்ம சிம்பிளாக கண்டென்ட் போடணும், அதெல்லாம் அந்தளவுக்கு ரீச் ஆகாது, லேட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10,000 15,000 20,000. அதுவும் நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இல்லை கடன் வாங்கி நீங்கள் போய் ஜுவல் வாங்குங்க, வண்டி வாங்குங்க, அது வாங்குங்க, இது வாங்குங்க, அதெல்லாம் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரீச் ஆகும். இதுதான் ஒரு மினி விலாக்ஸ். ஒரு குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறது, இப்படி போகிறது. இல்லாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், 1 மாதம் 2 மாதம் இருந்தேன், அந்த கார்டு கட்டுவாங்க, 2 கோடு வந்துச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் ஒரு வீடியோ போவோம். ஒரே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அது வந்து இதுவாகிடுச்சு, அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போடுவாங்க. அது உண்மையாக பொய்யோ, உண்மையாக கூட இருக்கலாம். அந்த வீடியோ போட்டால் அது கொஞ்சம் ரீச் ஆகுது. அப்புறம் என் கணவரோடு நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு கூட ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, எங்களுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் கணவர் என்னை தொட மாட்டேன்றாரு, டச் பண்ண மாட்டேன்றாரு, முத்தம் கொடுக்க மாட்டேன்றாரு, அதை பற்றி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அது ரீச் ஆகுது. அப்போ இதுதான் ரீச் ஆகுதே தவிர ஒரு குடும்ப பெண்கள் நாகரிகமாக வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ போட்டால் ரீச் ஆகாது. இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் போடலாம், வெளியே போகலாம். ஒரு குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுட்டு என் குழந்தை இது கடிச்சு அதை கடிச்சு இது வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னு விலாக்ஸ். நிறைய பேர் வீட்டிலேருந்து விலாக்ஸ் போடுறாங்க, அது போகிறது கிடையாது. வெளியே போய் நீங்கள் அவுட்டரில் எடுக்கிற விலாக்ஸ் தான் போகும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப் வந்து ஆசையை காட்டும். சம்பாதிக்கிறவங்க, திறமை இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி லூஸுன்னு நினச்சிங்களேன், திறமையே இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு லைவ் போடுறோம், ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஷார்ட் போடுறோம், வீட்டுக்குள்ளேயே இது போடுறோன்னா எனக்கு வெளியே போய் நம்ம சில பேருக்குலாம் அது பிடிக்காது. அப்படி இருக்கிறதுனால நம்ம தான் ரீச் ஆகாது. அப்போது இதையே நம்பி வருமானத்தை இழக்காமல், மாதம் வருகின்ற வருமானத்தை இழக்காமல் இது ஒரு சைடாக வச்சுக்கோங்க.
பெண்கள் வெளியே போகும்போது வரும்போதும் பார்த்து போங்க, பார்த்து வாங்க. சரிங்களா? அலர்ட்டாக இருங்க. ஏன்னா வந்து அவார்டு ஃபங்க்ஷன்ன்ற பேரில் நிறைய இல்லீகல் நடக்கிறதா விஷயங்கள் வருது. பார்த்து இருந்துக்குங்க. இது என்னுடைய கருத்து மட்டும்தான். இது ஏற்றுக்குனா ஏற்றுக்குங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் பகிருங்க. சரிங்களா? வேறு என்ன சொல்ல, பகிருங்க, பார்க்கலாம். ஒருவேளை நான் தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். இல்லைங்க நாங்களாம் நிறைய சம்பாதிக்கிறோம் யூடியூப் மூலமாக, எங்களுக்கு இதில் வருமானம் வரும், எங்களால் ரீச் ஆக முடியும்னா ஓகே, உங்கள் விருப்பம் தான். அதாவது யூடியூப்ன்றது புலிவால் பிடித்த மாதிரி, விடவும் முடியாமல் இழுத்து வச்சுக்கவும் முடியாமல் இருக்குது. சரிங்களா? அதனால் பார்த்து உஷாராக இருந்துக்குங்க. நேற்று ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் ஒன்று சென்னையில் நடந்தது. நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். சரிங்களா? இது என்னுடைய கருத்து. பாய்.